வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போது 12:30 மணிக்கு விடுறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. நார்மலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்தளவுக்கு ஒரு மீடியா கவரேஜ் இந்த மாதிரி கொடுத்து ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால இப்படி இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்களா தெரியல. இது ஒரு நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. குரூப் 2க்கு தேர்வர்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி குரூப் 2Aக்கு மெயின்ஸ் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அதை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. பட் எப்போவுமே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பில்டப் நிறைய இருக்கும். பட் சில பேசிக்கான விஷயங்கள்லாம் கோட்டை விட்டுருவாங்க. அதில் ஒன்று பாருங்களேன், குரூப் 2 குரூப் 2A இப்போது மேல எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். ஜூனில் ரிசல்ட்ஸ் விட்டுருவாங்க. அப்புறம் செப்டம்பரில் மெயின்ஸ், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அதுக்கப்புறம் டிசம்பரில் மெயின்ஸோட ரிசல்ட்ஸ். ஃபெப்ரவரியில் கவுன்சிலிங், ஓரல் டெஸ்ட்டுன்றாங்க. ஆனால் குரூப் 4ஓட கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதமே நடக்கிறது. பில்டிங்கில் கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் சவுண்டு வரும். அப்போது குரூப் 4 கவுன்சிலிங்கை முன்னாடியே வச்சிங்கன்னா அங்கே 6000 வேக்கன்சி, இங்கே 5000 வேக்கன்சி. இந்த குரூப் 4ல் வாங்கினவங்க எல்லாமே திரும்ப பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 எழுதுவாங்க. அப்போ அதுலேயும் போயிடுவாங்க. எல்லாம் போகலைன்னா கூட நிறைய ஒரு 1000-2000 பேர் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3000 பேர் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கூட போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு காமன் லாஜிக். சரிங்களா? குரூப் 2A கொஞ்சம் விரைவாக முடிச்சுட்டு குரூப் 4 பண்ணணும். குரூப் 1க்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா குரூப் 1 முன்னாடியே முடிஞ்சிடும். இப்போ கண்டிப்பாக குரூப் 2 குரூப் 2A பேப்பர் திருத்த எல்லாத்துக்கும் டைம் ஆகும். ஏன்னா 60000 பேரை கிட்டத்தட்ட மெயின்ஸ் பேப்பர் திருத்தணும். தகுதி தேர்வு வேறு இருக்குது. அதில் ஏற்கனவே நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நிறைய பேர் சரி குரூப் 4ஆவது சீக்கிரமாக நடக்கட்டுமே அப்படின்னும் குரூப் 4 தேர்வர்கள் விரும்புவாங்க. பட் இருந்தால் அது நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த வேக்கன்சியை திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வெறும் குரூப் 4 மட்டும் நம்பி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அடுத்தடுத்த கவுன்சிலிங்கில் பண்ணால் கூட ஓகே, ஏன்னா இது அக்டோபர்லேயே நடந்துருன்றாங்க. அக்டோபர்லேயே நடக்கும்போது அது ஃபெப்ரவரி, அது வரைக்கும் அத்தனை கவுன்சிலிங் நடக்குமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயந்தான். அடுத்த சில பத்திரிக்கையாளர்களுக்கு முக்கியமான கேள்விகள் இன்றைக்கி கேட்கணும். இது ஏற்கனவே நான் ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கேன். இது சரிங்களா? இதை ராமரத்னம் அப்படிங்கிறவர் அனுப்பிச்சிருக்கதான் எனக்கு ஃபார்வேர்டு மெசேஜ் வந்தது. பாருங்கள், இது எல்லாமே நல்ல விஷயங்கள். தொடர்ந்து நம்ம அதை குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பாடத்திட்டம் முடிவு செய்வதிலே இவ்வளோ குளறுபடிகள் இருக்கும்போது போட்டித் தேர்வை உங்களால் குளறுபடியின்றி நிறையா நடத்த முடியும். நல்ல கேள்வி இது. இது எப்படி கேட்பாங்க? சரி, இதை கூட நீங்கள் கேட்காத விட்டுருங்க. கடந்த பேட்டியின் போது நீங்கள் முன்னுக்கு புறம்பாக பல பதில்களை சொல்லீர்கள். அதை கண்டு நாங்கள் டிஎன்பிசி தேர்வாணையின் தலைவருக்கே தன்னுடைய நிர்வாகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே என்று நினைத்தோம். அந்த நிலை இன்னும் தொடர்கிறதா? தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. டிஎன்பிசி போட்டி இந்த விஞ்ஞானபூர்வமாக ஆப்ஷனுங்கிறது, அதாவது இது ஒரு தேவையில்லாத ஆணி. இதனால் என்ன நடந்தது? இதனால் என்ன ஏதாவது குளறுபடிகளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அது குளறுபடிகள்லாம் என்னது? இந்த ஆப்ஷன் பேப்பரை திருத்துறாங்க அப்படின்ட்டு அவன் ஓஎம்ஆர் ஷீட்டே திரும்ப வைக்கிறான். குரூப் 1 மெயின்ஸில் மெயின் பேப்பரையே திரும்ப வெளியே எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் எழுதிட்டு இன்சர்ட் பண்ணுறீங்க. அடுத்து கேள்வித்தாள்கள் எத்தனை விதை எழுதியுள்ளோம் என்று தேர்வு முடிவை கூட்டல் கழித்தல் செய்து பார்க்க சொன்னீங்க. எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பட்சத்தில் 5 மதிப்பெண் தவறாக குறைக்கப்படும். எத்தனை தேர்வில் இதை அறிமுகம் செய்திருக்க மாணவரும் தேர்ச்சி பெறும் தகுதிகள் இருந்தும் தங்களின் செயல்கள். ஆமாம், இதை கரெக்டாக சொல்லலைன்னா ஒரு 5 மதிப்பெண்ங்கிறது எவ்வளோ விஷயங்கள். சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும். ஆப்ஷனை பற்றி என்ன கிளியராக வரல. ஆப்ஷன்றது எதுக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த தேர்வு, அதாவது எந்த ஆப்ஷனுமே தேர்வு தவறு, அதாவது கொஷின் தவறு, 4 ஆப்ஷன்ஸுமே விட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போட்டிங்கன்னா மதிப்பெண் வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் டிஎன்பிசி தேர்வில் திருக்குறள் முதற்கொண்டு பிழையுடன் கேள்வி கேட்குறீர்கள். இது நியாயமாக? கேள்வி எடுப்பதற்கு ஆட்கள் இல்லையா? கேள்வி எடுக்கிறவங்க எல்லாமே சப்ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு தெரியாதா? டிரான்ஸ்லேஷன், மொழியாக்கம் எல்லாமே பிரச்சனை தான். தமிழ் தகுதி தெரிய வைத்துள்ளீர்கள், அதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன? இந்த கேள்வியாவது தப்பில்லாமல் கேட்பீர்களா? சரி,
குரூப் 1 தேர்வில் 200க்கு 60க்கு மேற்பட்ட கேள்விகள் தவறு இல்லது ஏதாவது ஒரு வகையில் அந்த கேள்விகளில் பிரச்சனைகள் இருக்கும். அவ்வளோ வச்சு அந்த தேர்வு நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு கேள்வியில் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேள்வியில் போயிருக்கும் அது. அதனால தான் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் 160 165 நான் போட்டிருக்கேன் கூட சொல்லவனுக்கு வரல. அதே சமயத்தில் 115 போட்டிருக்கவங்க கூட வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். டிஎன்பிசிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் வழக்கு விசாரணைக்கு வராமல் நீதிபதிகளை உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்க சொல்வதும் வழக்கறிஞர்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவதும் முன்பின்புறமாக நடந்து கொண்டிருக்கிறது. டிஎன்பிசி என்று தேர்வுகள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏன் இதே கவனத்தை நீங்கள் செய்யும் வேலையில் செலுத்துவதில்லை? தவறுகளை ஒத்துக்கொள்ளணுங்க. அதாங்க, தவறுகளை ஒத்துக்கொள்ளணும். அதே பண்ண போகிறீங்க. அப்புறம் 25/6/2020 மத்திய அரசு தேர்வாணையம் இந்திய வனப்பணிகளுக்கான தேர்வு, ஆமாம், இப்போ குரூப் 1 மெயின்ஸ் தேர்வு நடத்துது. இந்திய வனப்பணிக்கான தேர்வு அது ஏற்கனவே பிளான் பண்ணது. நீங்கள் மாற்றி வைக்க வேணாமா? யூபிஎஸ்சி அதுவும் அரசியலமைப்பு இது தானே, அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அது அவங்க வேறு முழுக்கனே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தானே மாற்றணும். அப்புறம் கட் ஆஃப், ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி கட் ஆஃப், ரிசல்ட்ஸ் அப்போ கட் ஆஃப், இதெல்லாம் இது வரைக்கும் வெளியிடவே இல்லை. ஆனால் தலைவர் என்ன சொன்னாங்கன்னா வெளியிட்டதாக சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்புறம் கேள்வி தவறாக இருந்தால் தற்காலிக விடை என்று வெளியிடுவதும் அதே தவறான விடைகளை மறைக்க எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ற பெயரில் ஒன்றை உருவாக்குவதும் அவர்கள் உருவாக்கும் இறுதி விடையே இறுதியானது என்று அதன்படி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக சொல்லி, அப்படி இருக்க ஏன் அந்த இறுதி விடையை வெளியிட்டால் என்ன? நம்ம பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபைனல் கீயை வெளியிட்டால் தானே தெரியும், அதை வெளியிடாமல் விடுறீங்க. அடுத்து, வருடந்தோறும் கவர்னர் ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கவில்லை. கொரோனா காரணம் சொல்லாதீர்கள். கடந்த 2 ஆண்டுகளாக டிஎன்பிசி தேர்வாணையத்தில் எந்த வேலையும் நடக்கவில்லையா? புதிய பாடத்திட்டம் என்ற பெயரில் பழைய பாடத்திட்டத்தை அப்படியே கொடுத்துள்ளீர்கள். கடந்த பேட்டியில் புதிய பாடத்திட்டம் உருவாக்க தேர்வு கடுமையாக உழைக்கிறாங்க. என்னத்தை கடுமையாக உழைக்கிறீங்க நீங்கள்? எவ்வளோ பேர் இருக்கீங்க, என்னத்தை கடுமையாக உழைக்கிறீங்க? சிரிப்பாக வருது. இந்த மாதிரி வினாத்தாள் என்ற பெயரில் இணையதளத்தில் உள்ள தகவல்களை காப்பி பேஸ்ட் செய்து வெளியிட்டீர்கள். இதுதான் கடுமையான உழைப்பா? பாடத்திட்ட மாதிரி வினாத்தாள் உருவாக்குவதில் என்ன எத்தனை தடுமாற்றம்? ஒரு பாடத்திட்டத்தோட மாதிரி வினாத்தாலே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு கேள்விகள்லாம் நடத்த போகிறீங்க? எல்லா தகுதியிருந்தும் டிஎன்பிசி தேர்வாணையத்தை நிர்வாக கேட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கையில் பலவற்றை இழந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்வர்கள் எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு என்ன தெரியும்? அதே நேரத்தில் நிர்வாகத்தில் என்ன நடக்கிறது தெரியாமல் ஒருவர் ஆணையத்தின் தலைவராக இருக்கிறார். பத்திரிகையாளருக்கு பயமின்றி மணிக்கணக்கில் பேட்டியும் கொடுக்கிறார். குடியரசுத் தலைவர் தகுதியற்ற தேர்வாணையத்தின் தலைவர்களை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று தேர்வுகள் கொடிக்க விழுக்கிறார்களே, அதை பற்றி தங்கள் கருத்து? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பத்திரிகைகளுக்கு நீங்கள் நினைத்தால் மட்டுமே ஒரு மாற்றம் உருவாகும். சரியான பதில் சொல்லாமல் விட்டாலும் தொடர்ந்து கேள்வி எழுப்புங்கள். நீங்கள் சரியான கேள்வி கேட்கும் பட்சத்தில் பல மாணவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய, இன்றைக்கி பத்திரிகையாளர்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம், சரிங்களா? எல்லாமே கேட்பாங்களான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிந்த பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். 2வது, நெவர் நெவர் எவர் கிவ் அப். நல்ல படிங்க. கண்டிப்பாக 2022 வேலை இல்லாதவங்களுக்கு குரூப் 4 வாங்கிட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 நீங்கள் வாங்கலாம். நல்ல படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, டெய்லி படிங்க. நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு படிங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கே. ஸோ உங்களுக்கு நிறைய டெஸ்ட் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரல் இங்கிலீஷ் புதுசாக டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் பொது தமிழுக்கும் புதுசாக இயல் வைஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் பொது அறிவு, அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் வகுப்புகளும் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அது ஆன்லைன் கிளாஸஸ் தான். இப்போது ரெகுலர் கிளாஸ் ரூம் கிளாஸஸ் வந்து ஒன்லி ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான இப்போ உள்ள ப்ரிலிம்ஸ், குரூப் 2, குரூப் 4 ப்ரிலிம்ஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணாலே மற்ற எக்ஸாம்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் எப்போதுமே உண்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2010 இருந்திருக்கோம். ஆன்லைனும் உண்டு, வகுப்பறை வகுப்புகளும் உண்டு. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தேர்வுகள் உண்டு. இது வந்து பொது தமிழுக்கும் தேர்வுகள் உண்டு. எல்லாமே மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது புதுசாக. இந்த மண்டே வந்து, அதாவது February 21 அன்றைக்கி வந்து ஒரு டெஸ்ட்டு 3 to 4 இந்த டைமில் மட்டும்தான் எழுதணும். இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஃப்ரீ. 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம், அனைத்து இயல்கள், அதாவது புதிய புத்தகத்தோட ஃபுல்லு. பழைய புத்தகத்துலேயும் சிலபஸில் இருக்குது. இப்போ நீங்கள் பறவைகள் சம்மந்தப்பட்ட சலீம் அலியை பற்றி பார்த்தீங்கன்னா இது புது புத்தகத்தில் இருக்குது. அங்கே வலசை போதல் அப்படிங்கிற புத்தகம் அங்கே இருக்குது, அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் படிக்கிறோம். ஒரு குரூப் 4 அப்படின்னா
100க்கு 98 99 100 எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த அளவுக்கு புக்கு படிக்கணும். புது புத்தகம் தான் மெயின், நல்லா புரிஞ்சுக்கங்க. புது புத்தகத்தில் தான் அதிக கேள்விகள் கேட்கப்படும். சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் 1-2 கொஷின்ஸ் வந்து சிலது பழைய புத்தகத்தில் இருந்தும் கேட்கப்படலாம், அதே சிலபஸில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து அதுவும் பார்க்கணும். ஸோ இது வந்து 6வது புத்தகங்க, புதிய புத்தகம், கூடுதல் தகவல்கள் பழைய புத்தகத்தில் இருந்து படிக்கிற அந்த டெஸ்ட்டு தான் February 21 அது இலவசமான தேர்வு. யார் வேணாலும் வந்து எழுதலாம். மதுரை, சேலம், சென்னையில் இந்த டயத்தில் எழுதணும். 2:30க்குள்ளே வந்துடணும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த டெஸ்ட் எழுத விருப்பம் உள்ளவங்க. உங்கள் எந்த இடத்துல அது இப்படி எழுதிங்க, தமிழ் சேலம், தமிழ் எக்ஸாமினேஷன் சேலம், தமிழ் எக்ஸாமினேஷன் மதுரை, தமிழ் எக்ஸாமினேஷன் சென்னை அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணப்போ நேரில் மட்டும்தான் அந்த தேர்வு எழுத வேண்டி வரும். 95க்கு மேல், அதாவது 96, 97, 98, 99, 100 எடுத்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் எடுக்கிறீங்களோ எல்லாருக்கும் ₹500 பரிசு. தேர்வு வந்து இலவசம். யார் வேணாலும் இந்த தேர்வு வந்து எழுதலாம். நன்றி.